சில நிர்பந்தங்கள் சிலருக்கு இருக்கின்றன, அவற்றை குறித்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒரு ஒற்றுப்பட்ட அதிமுகவை உருவாக்க கண்டிப்பாக பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எடப்பாடியையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அவங்களோட எய்ம் 2019 அலைன்ஸ். அதில் டிடிவி மட்டும் இல்லை, இந்த முறை அவரையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிரிந்தவர்கள் ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையெல்லாம் ஏதாவது ஒரு அமைப்பு அல்லது பிரிவு ஜனநாயக பேரவை மாதிரி போட்டு அவங்கள உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது, அவங்க பிஜேபி சீட்டில் வந்துடுவாங்க. 2வது பிஜேபி, 3வது பாமகவையும் அதே மாதிரி ஃபார்முலா, 4வது விஜயகாந்த் அவங்கள உள்ளே இழுக்கிறது, 5வது இந்த எல்லா குட்டி கட்சிகளும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட இத்தனை கட்சிகளையும், அப்புறம் ஜாதி கட்சிகள் எல்லாத்தையும் அந்த அலையன்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். மறந்துடாதீங்க, அசம்பிளி எலெக்ஷன்னா ஏடிஎம்கேவை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அது 20%, 28%லாம் கதை அளக்காதீங்க. அது இட்ஸ் அ ஸ்லீப்பிங் ஜெயண்ட். தெர் வில் பி அ டஃப் ஃபைட். திமுகவோட மிகப்பெரிய பலவீனம் 21 எதிர்கட்சி, 26 ஆளுங்கட்சியின் போது நீ என்ன தான் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாலும் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.